Hi, welcome to the Positive Trends Indian Recipes. சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு பப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் பப்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த மைதா. கொஞ்சமாக ஓமம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருப்பு எள் இருந்தால் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் 1/4 கிலோ மாவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்மால் பப்ஸ் வந்து நல்லா மொறுன்னு வரதுக்காக தான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துறோம். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு நான் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். இதே கரெக்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்தை விட ரொம்ப கெட்டியாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உருட்டி பிசைஞ்சதுக்கப்புறமா வந்து உள்ளங்கையால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி அதுக்கப்புறமா தேய்ச்சி மறுபடியும் வந்து உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாயிரும். ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் வரைக்கும் நெய் விட்டுட்டு, இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நெய் விடுறோம். மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா நான் இதை வந்து 2 பாகங்களாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம ஒரே சைஸில் இருக்க மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளையும் விரிசல் இல்லாத மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். விரிசல் இருக்க பக்கத்தை மேலேருந்து அடியில் இந்த மாதிரி ஒன்றா கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா அடிப்பாகத்தை வந்து கையால் நம்ம வந்து தேய்ச்சோன்னா அந்த வந்து கேப் இல்லாத மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தா, 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் இதே. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கு பதிலாக நம்ம மைதா மாவு கூட சேர்த்திக்கலாம். உருட்டி வச்ச உருண்டைகளை நம்ம ஒன்றொன்றையும் நம்ம நல்லா தேய்ச்சி நைஸாக எடுத்துக்கலாம். உருண்டையில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவை அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சோன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கனால தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு லேயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சோம் இல்லையா, அதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கை வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2ஆவதாக தேய்ச்ச லேயரை அதுக்கு மேலே வச்சுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கை இது கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயர் வச்சுக்கணும். 3ஆவது லேயர் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மிக்ஸிங்கை அப்ளை பண்ணக்கூடாது. 3ஆவது லேயர் வச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸிங்கை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக இதை மடிச்சுக்கலாம். ஒவ்வொரு சைடும் நம்ம மடிக்கும் போதும் மறுபடியும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு தான் அடுத்ததும் மடிக்கணும். இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒன் நம்ம மடித்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை வந்து அழுத்தம் கொடுக்காமல் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. நல்லா வந்து இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே வந்து நம்ம அடுப்பில் ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு மொத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ணெயில் வந்து போட்டோன்னே நல்லா வந்து பூரி மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். போட்டோன்னே கீழே வந்து அதுவாக தானாக மேலே வந்துடும். பப்ஸ் மாதிரியே லேயராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டா போட்டோடனே சீக்கிரமாக வந்து 1 நிமிஷத்துலேயே வந்து இந்த ஸ்மால் பப்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸ்மால் பப்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம். பாய்.